ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் மிக பிரம்மாண்டமான பொருள் செலவில் உருவாயிருக்கக்கூடிய எம்புரான் திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை முரளி கோபி தான் கதை எழுதி இயக்கியிருக்காரு. இதில் பிருத்திவிராஜ், மோகன்லால் மற்றும் டோவினோ தாமஸ், மஞ்சு வாரியர்னு நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. லூசிஃபர் படத்தை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இந்த படம் மலையாளத்தில் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுங்க. இந்த படத்தை தெலுங்குல காட்ஃபாதர் அப்படின்ற பேர்ல ரீமேக்கும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லூசிஃபர் படத்தினுடைய செகண்ட் பார்ட்டா தான் எம்புரான் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இது லூசிஃபர் படத்துடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னதான் லூசிஃபர் படத்துடைய அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த படத்தை அப்படியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. லூசிஃபர் செம ஹிட் ஆனதுனால செகண்ட் பார்ட்டை பேன் இண்டியன் லெவலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அவங்க வேற லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க இப்போ அந்த படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஸ்டீஃபனாக நடிச்சிருக்கிறாரு மோகன்லால். கேரளாவை விட்டு போய் 4 வருஷம் ஆயிருக்கும். இப்போ கேரளாவில் அசம்பிளியோட எலெக்ஷன் நடக்க போகிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. லீகலாக அவர் உள்ள வர்றதுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கேரளாவுடைய சிஎம் ஜெய்தின் ராம்தாஸா நடிச்சிருக்கிறாரு டோவினோ தாமஸ். ஸ்டேட்டோடைய சென்ட்ரல் பார்ட்டி கிட்டையும் பல்ராஜா நடிச்சிருக்கக்கூடிய அபிமன்யு சிங் கிட்டையும் கூட்டணி வச்சிருக்கிறாரு. இந்த விஷயத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜித்தின் ராம்தாஸோட கட்சி மட்டும் இல்லாம இவருடைய சிஸ்டர் பிரியதர்ஷினி ராம்தாஸா நடிச்சிருக்கிறாரு மஞ்சு வாரியர் கிட்டையும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக தாங்க இருக்கு. கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிரியதர்ஷினி இவங்களுடைய தம்பிக்கு எதிராக நிற்பாங்களா? இவ்வளவு பெரிய போராட்டத்தில் பிரியதர்ஷினால் ஜெயிக்க முடியுமா? குசேரி ஆப்ரஹாமா இன்னொரு ஐடென்டிட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் பிரியதர்ஷினிக்காக வருவாரா? ஸ்டீஃபன் தான் ஒரு லூசிஃபர்னு ஒத்துப்பாரா, இல்லை வெளியில் வராமல் அமைதியாக வேடிக்கை பார்ப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தர்ற விதமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. மோகன்லாலுடைய ஸ்டீஃபன் கேரக்டரை தரமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்கில் வரல அப்படின்னாலும் இவருடைய என்ட்ரியை அட்டகாசமாக கொடுத்துருக்குறாங்க. இவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், முக்கியமான ஃபாரஸ்ட்டில் வர்ற ஃபைட் சீன், இது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே ஒரு மாஸ் ஹீரோக்கான அத்தனை எலமெண்ட்ஸும் மோகன்லாலுக்கு கொடுத்துருக்குறாங்க. பிருத்திவிராஜோடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக அமைஞ்சதுங்க. டோவினோ தாமஸ் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரா ஆடியன்ஸை தெரிக்க விட்டுருக்காரு. மஞ்சு வாரியருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே கம்மியாக இருந்தாலும் இவங்களுடைய நடிப்போட தாக்கம் ரொம்ப பெருசாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நிறைய லொக்கேஷன்ஸை காமிச்சிருக்கிறாங்க. பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் மாதிரியே இருக்குது. படத்தினுடைய ஆக்ஷன் சீக்வன்ஸு, சினிமோட்டோகிராஃபி, விஷுவல்ஸ் அப்படின்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மியூசிக் மற்றும் பிஜிஎம்மும் நிறைய சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். மொத்தத்தில் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பக்கம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் பொலிட்டிக்கல், இன்னொரு பக்கம் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப செமையாக கொடுத்துருக்குறாங்க. மோகன்லாலோட ஒவ்வொரு சீனும் மாசா தாங்க இருந்தது. இந்த படத்தின் மூலமாக பிருத்திவிராஜுக்கும் மோகன்லாலுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு சொல்ல முடியும். இந்த சக்ஸஸுக்கு அப்புறம் பிரசாந்த் நீலுடைய ஸ்டைலாக இருக்கிற மாதிரி விஷுவல்ஸ், லொக்கேஷன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எல்லாமே பக்காவாக கொடுத்து ஒரு சூப்பரான பேன் இண்டியன் மூவிக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்பவே டைம் எடுத்த மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாப்பை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இன்டர்வல் வரக்கூடிய சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கேரளாவில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸை பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. மஞ்சு வாரியருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுலேயும் முக்கியமாக கட்சியை எடுத்து வழி நடத்தக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காட்டிலையும் மஞ்சு வாரியரை காப்பாற்றுறதுக்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீக்வன்ஸே நடக்கும். இது எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப மிக அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தினுடைய விஷுவல்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸுக்காகவே இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்க்கும்போது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரசிகர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லைங்க. ஒரு தரமான ஆக்ஷன் படம் தான் எம்புரான்.
ஃபேமிலியோடையும் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடையும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.